கொளத்தூரில் தவிக சார்பில் நடத்தப்பட்ட இரத்த தான முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சென்னை கொளத்தூரில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்ற தலைப்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தவிக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுரையின்படி நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாமை வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் தனிகா, மாவட்ட பொருளாளர் அந்தோணி ஸ்டாலின், உஷா ஆனந்த் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இங்கே பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திட்டு பிளட் டொனேஷனில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்றது. பிளட் டொனேட் பண்ணுறது ஒரு யூனிட் 350 to 450 ml பிளட் நம்ம எடுப்போம். அந்த ஒரு யூனிட்லேருந்து நம்ம 3 பிளட் காம்பனன்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று பேக் செல்ஸ், AFP அண்ட் பிளேட்லெட்ஸ். இந்த ஒரு யூனிட் ஒரு 3 பேரோட லைஃப் சேவ் பண்ணுவோம். சின்ஸ் நாங்கள் குழந்தைகள் நல மருத்துவமனையிலேருந்து வரதுனால இங்கே பேஷண்ட்ஸ்க்கு பிளட் தேவைன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு 50 ml ஆஃப் பிளட்டே போதுமான. ஒரு யூனிட் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகும். பிளட் டொனேட் பண்ணுறதுனால நமக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வரும், அந்த மாதிரி எதாவது பயம் இருக்குன்னா நிறைய பேர் இப்போ பிளட் டொனேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வரும், இல்லை பயமாக இருக்கும், நீடுனால பயமாக இருக்கும். பட் இங்கே இப்போ யூஸ் பண்ணுற பேக்ஸ் எல்லாமே ஸ்டெரைல் நீடில்ஸோடு இருக்கிற பேக்ஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் தான். பிளட் டொனேஷன்றது கம்ப்ளீட்லி சேஃப். இதில் வர ரியாக்ஷன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. அண்ட் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டொனேட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பராக ஒரு 6 hours ஸ்லீப் இருக்கணும். அண்ட் ஒரு 2 hours பிஃபோர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கணும். அண்ட் பிளட் டொனேட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டாஃப்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்கிற பிளட் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே பிளட் டொனேஷன் சேஃபாக தான் இருக்கும். இந்த பிளட் டொனேஷன் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 45 வயசு 45 கிலோவுக்கு மேலே இல்லை 18 வயசு மேலே இருக்கவங்க எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணுறாங்க. சுகர் மாத்திரை சாப்பிட்றோம், பிளட் டொனேட் பண்ணலாமான்னா பண்ணலாம். சுகர் மாத்திரை மட்டும் சாப்பிட்றீங்க, அந்த சுகர் வேல்யூஸ் நார்மலாக இருக்குன்னா பிளட் டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி பிபி இருக்குது, பிளட் டொனேட் பண்ணலாமான்னா பிபி இருந்தாலும் பிளட் டொனேட் பண்ணலாம். நம்ம பிபி செக் பண்ணும்போது அந்த பிபி நார்மல் லிமிட்ஸில் இருக்குன்னா யாரெல்லாம் கொடுக்க முடியாது, அதாவது 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று டெம்பரரியாக கொடுக்க முடியாது, ஒரு சில பேர் பர்மனெண்ட்டாக கொடுக்க முடியாது. டெம்பரரியாக கொடுக்க முடியாதவங்க என்னென்னா மாத்திரை சாப்பிடுவாங்க, இல்லை நம்ம பிளட் டொனேட் பண்ணும்போது பிபி அதிகமாக இருக்குது, அவங்களாம் டெம்பரரியாக கொடுக்க முடியாது. பெர்மனெண்ட்டாக யாரெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணுறவங்க, இல்லை நியூரோ சர்ஜரி, ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, எபிலிப்சி வலிப்பு இருக்கிறவங்க, இவங்களாம் பெர்மனெண்ட்டாக பிளட் டொனேட் பண்ணுறாங்க. தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்த நாள் ஜூன் 22. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கொளத்தூர் பகுதியில் ஒரு மாபெரும் இரத்த தான முகாமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கட்சி தோழர்களாக இருக்கட்டும், மகளிர் அணியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவ நண்பர்கள், பொதுமக்கள் இன்னும் ஆர்வமாக இந்த இரத்த தான முகாமில் அவங்களா முன் நாங்களும் ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 உறுதி வெற்றி நிச்சயம்.